of you a big applause. So உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷார்ட்டா ஷேர் பண்ணிக்கோங்க. சாந்தி, நான் கோயம்புத்தூர்லேருந்து வரேங்க. நான் சின்னதுலேருந்தே கஷ்டப்பட்டு தான் வளர்ந்தேன். எங்கள் வீட்டில் சிங்கிள் பேரண்ட் தான். நான் எங்கள் அம்மா என்னை ரொம்ப நம்பிக்கை வச்சுருந்தாங்க. நல்லா படிக்க வச்சு நல்லா கவர்மெண்ட் வேலைக்கு வாங்கி வைக்கணும் அப்படின்னு. ஆனால் எனக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்கலாம். ஆனால் நான் கிடைச்ச வேலைக்கெல்லாம் போய் வீட்டுக்கு சப்போர்ட்டாக தான் இருந்தேன். அப்புறம் மேரேஜ் ஆகி கோயம்புத்தூருக்கு வந்துட்டேன். அதுக்கப்புறம் ஆரம்பத்துலேருந்தே வேலைக்கெல்லாம் போயிட்டுருக்கேன். இப்பவும் போயிட்டு தான் இருக்கேன். ஆனால் இத்தனை வேலையிலையும் போய் எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை. ஆனால் இந்த வெஸ்டேஜ் கிடச்சது எனக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்தது. ஆனால் நான் கண்ணி பண்ணுற அளவுக்கு அந்த டைமில் எனக்கு அந்த டைமில் ஃபினான்ஷியல் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்தது. ஆனால் விடவும் முடியல, தொடரவும் முடியல. என்ன பண்ணுறதுன்னு டெய்லி அழுதுகிட்டே இருப்பேன். அப்புறம் என்னடா சரின்ட்டு வீட்டுக்கு வந்தால் எனக்கு வெஸ்டேஜ் விடுறதுக்கே மனசில் என்னமோ என்னை உயிரோட கலந்தது மாதிரி அப்படி ஒரு ஃபீலிங். சரி, இது விட்டு வெளியே வரலான்னாலும் முடியல, அதில் போகலான்னாலும் முடியல. யார் கேட்டாலும் எனக்கு நெகட்டிவ் தாட்டு தான் கொடுத்தாங்க. நீ அதில் போய் ஜாயின் பண்ணாத, வீட்லேயாகட்டும் மற்ற ஃப்ரெண்ட்ஸுங்களாகட்டும் எந்த நம்ம ஆஃபீஸு சரௌண்டிங்கில் யார்கிட்ட கேட்டாலும் இதெல்லாம் ஃபேக்கு, இதெல்லாம் போகாத அப்படின்னு தான் எல்லாருமே சொன்னாங்க எனக்கு. ஆனால் என் மனசுக்குள்ளே இது எனக்கு பிடிச்சிருக்கு. ஏன் பிடிச்சதுன்னா, நான் சின்னதுலேருந்து ரொம்ப ஆசைப்படுவேன். நல்லா நம்ம திறமையாக வேலை செய்யணும், நல்லா பண்ணணும். அந்த மாதிரி திறமையாக எங்கேயுமே வேலை செய்ய முடியல. நானும் 4-5 பக்கம் இது வரைக்கும் ஒரு 30-40 வருஷம் வேலை போயிட்டு தான் இருக்கேன். ஆனால் என்னால் அந்த திறமையை என்னால் வேலை செய்ய முடியல. எனக்கு ஆனால் வெஸ்டேஜ் பிடிச்சிருக்கு. அந்த மீட்டிங்கெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ கருத்துக்கள்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதை விடுறதுக்கு மனசு இல்லை. ஆனாலும் எப்படியாவது நம்ம இதில் சாதிக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்லேயே தான் இருந்தேன். சரி, என்ன பண்ணுறது, ஃபினான்ஸுக்கு நம்மகிட்டையும் வேலைக்கு போகிற இடத்துல சம்பளமும் கிடைக்கலாம் 1 இயராக. என்ன பண்ணுறது, ஹஸ்பண்ட்கிட்டையும் வர செலவு சரியாக இருக்குது அப்படின்ட்டு யோசிச்சுக்கும் போது நானும் சரி ஒரு ஐடியா பண்ணேன். சரி, நம்மகிட்ட இருக்கிற ஜுவல்லு நமக்கு இல்லாத இருந்தா அப்படின்னு சொல்லி ஜுவல் வச்சு தான் நான் பிஸ்னஸை ஒவ்வொரு மந்த்துமே நான் அப்படி தான் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு 2 பொண்ணு ஒரு பையன். பொண்ணுங்கள்லாம் காலேஜில் படிக்கிறாங்க. அவங்க சரி, அவங்களுக்கு எப்படி இருந்தாலும் நம்ம ஃபீஸ் கட்டுறதுக்கு நம்ம ஜுவல் வச்சு கட்டுறோம், நம்ம வெஸ்டேஜ் பண்ணலாம், நமக்காக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணினேன். கொஞ்சம் கொஞ்சமாக எப்படியோ இம்ப்ரூவ் ஆனேன். எனக்கு ஆனால் ரிஜெக்ஷன் நிறைய வந்தது. ஜாயின் பண்ணுறதுக்கு யாருமே வரல. ஆனாலும் நான் மனசு விடலை. சரவணன் சார் சொல்லுவார், நீ ஒரு ஆள் வரலைன்னா ஓ நெக்ஸ்ட்டு அடுத்தவங்களை பார்த்துட்டே போ, அவங்க வரலன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொன்னாங்க. அதனால் ஒவ்வொரு டைமும் நான் அதைத்தான் நினச்சிட்டு நான் போயிட்டே தான் இருப்பேன். சரி, எப்படியா நம்மளாவது பர்ச்சேஸ் பண்ணணும், யாரும் வரலைன்னாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் பர்ச்சேஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். அப்புறம் எனக்கு ட்ரை பண்ணிகிட்டே தான் இருப்பேன். எல்லாத்துக்கும் கார்டு ரிசீவ் பண்ணிகிட்டே இருக்கும்போது எனக்குன்னு வந்தாங்க. வந்தவங்க 2-3 பேர் நல்லா பிஸ்னஸ் நல்லா பண்ணாங்க. அவங்களும் நிறைய பேர் ஜாயின் பண்ணாங்க. அப்போ எனக்கு சரி, கடவுள் இருக்கிறாரு, நம்ம நம்பிக்கையோடு இருந்ததுக்கு நமக்கு நல்ல பலன் கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு நானும் ரன் பண்ணேன். நல்லா பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு மீட்டிங்கும் மிஸ் பண்ணாமல் எல்லா மீட்டிங்கும் அட்டன் பண்ணுவேன். வேலையில் இருந்தாலும் ஒழிச்சு தான் நான் பார்ப்பேன் மீட்டிங், ஒவ்வொரு மீட்டிங்குமே. அப்படி இருந்தாலும் எப்படியாவது நம்ம சாதிக்கணும், நம்ம இத்தனை நாள் முடியாத இன்னைக்கு நம்ம சாதிச்சு காமிக்கணும் அப்படின்ட்டு தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கேன். இனிமேலும் பண்ணுவேன், இனிமேலும் நிறைய சாதிப்பேன். என் பொண்ணுங்க 2 பேர்த்தையும் நல்ல கல்யாணம் பண்ணி நல்ல இடத்துல கட்டி கொடுப்பேன். என் பையனையும் நல்லபடியாக அவனுக்கு நான் மேரேஜ் பண்ணி 3 பேர்த்தையும் நல்லபடியாக வளர்த்துவேன், நல்லபடியாக பார்ப்பேன். நானும் நல்ல லெவலுக்கு போயிட்டே தான் இருப்பேன்.